திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தமிழகத்தில் தொடர்ந்து குழந்தை திருமணங்கள் அதிகரித்து வருகிறதாக ஒரு பக்கத்திலே செய்திகள் வெளியான வண்ணம் இருக்கிற சூழ்நிலையில் மதுரை மாவட்டத்தில் மட்டும் சுமார் 100 நாட்களில் 194 இளவயது பிரசவங்கள் நடைபெற்றிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக வெளியாகி இருக்கிறது. சமூக நலத்துறை RDI மூலமாக பெறப்பட்டிருக்கிற தகவலின் அடிப்படையிலே இந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த 100 நாட்களில் 194 இளவயது 18 வயது மட்டுமே நிரம்பிய இளவயது பெண்களுக்கு நடைபெற்ற பிரசவங்கள் என்று சொல்லி இது கணக்கிடப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார மையங்கள் இன்னும் அங்குள்ள அரசு பொறுப்பில் உள்ள இப்படிப்பட்ட சுகாதார மையங்களில் இந்த பிரசவங்கள் நடைபெற்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதை குறித்து பள்ளிகள், கல்லூரிகள், இன்னமும் பிள்ளைகள் படிக்கின்ற பாடசாலைகளிலே இதை குறித்த தகவல்களை சேகரித்து இளம் பிள்ளைகளில், அதுவும் குழந்தை பருவத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு திருமணம் செய்கிற காரியங்களை தடுத்து நிறுத்த போதிய நடவடிக்கை இன்னமும் எடுக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இதற்கு பெற்றோர், மருத்துவத்துறை, சுகாதாரத்துறை மற்றும் பிள்ளைகளும் இணைந்து செயல்பட்டால் மாத்திரம்தான் இப்படிப்பட்ட காரியங்களை தடுத்து நிறுத்தப்பட முடியும். நம்முடைய இந்திய தேசத்தில் 2006ஆம் ஆண்டிலே குழந்தை திருமண தடுப்பு சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது தற்போது வரையிலும் அமலில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இருக்கும் பொழுது இளவயது திருமணங்கள் பலவித காரணங்களினால், ஒரு பக்கம் பெற்றோர், இன்னொரு பக்கம் பிள்ளைகள் வற்புறுத்தப்பட்டு திருமணத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்படுவது மட்டுமல்ல, தவறான உறவுகளில் மாட்டிக்கொண்டு நடைபெறுகின்ற திருமணங்கள் அல்லது திருமணம் அல்லாத தவறான உறவுகள் நிமித்தமாக பிறக்கின்ற குழந்தைகள் என்று சொல்லிதான் இப்படி 194 இளவயது பிரசவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. இதை கருத்தில் கொண்டு வரும் நாட்களில் இதில் கூடுதல் தடுக்கும் முயற்சிகளை எடுக்காவிட்டால் இன்னமும் இளம் தலைமுறையினர் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைக்கு நாமே அவர்களை உட்படுத்துகிறோம் என்பது குறிப்பிடத்தக்க காரியம். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, மதுரை மாநகராட்சி மாத்திரமே இதை குறித்த தகவல்களை கட்டாயத்தின் பேரிலே வெளியிட்டிருக்கிறது. ஆயினும் இதே போன்று ஒவ்வொரு தமிழகத்தின் மாநகராட்சியையும் அதே போல ஆரம்ப சுகாதார நிலையத்தையும் தொடர்பு கொண்டால் இப்படிப்பட்ட தகவல்களை இன்னமும் எடுத்து நாம் கொடுக்க முடியும். ஆகவே வரும் நாட்களிலே இப்படிப்பட்ட குழந்தை திருமணங்கள் மட்டுமல்ல, இளவயது பிரசவங்கள் தடுக்கப்படுவதற்கு கூடுதல் நடவடிக்கை ஒவ்வொரு மாவட்ட சுகாதார மையம் மற்றும் அரசு சார்ந்த இப்படிப்பட்ட சுகாதார நிலையங்கள் கூடுதல் நடவடிக்கை எடுக்க முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். ஏற்கனவே சமூக நலத்துறைக்கு இதை குறித்த தகவல்களை வெளியிடும்படி, அதாவது 18 வயதிற்கு குறைவாக உள்ள பிள்ளைகள் திருமணத்திற்கு முயலும் பொழுது அது அறிவிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 7000க்கும் அதிகமான குழந்தை திருமணங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. 2500க்கும் அதிகமான இது தொடர்பான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சில இடங்களில் இதற்கு முயற்சி எடுக்கிறார்கள், தடை செய்ய போராடுகிறார்கள். இன்னொரு பக்கத்திலே பெற்றோரை இதற்கு உடந்தையாக இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எவ்வகை ஆயினும் இப்படிப்பட்ட காரியங்கள் முற்றிலும் தடுக்கப்பட நாம் இதற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். தமிழகத்திலே இப்படிப்பட்ட காரியங்கள் வரும் நாட்களிலே முற்றிலும் தடுக்கப்பட நாம் கருத்தாய் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நாளின் நல்ல காலை வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தமிழகத்தில் அதிகரித்து வருகிற தவறான உறவுகள் நிமித்தமாக நடைபெறுகின்ற இள வயது பிரசவங்கள், இன்னும் இள வயது திருமணங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் தடுக்கப்பட பெற்றோரும் மருத்துவத்துறையும் பிள்ளைகளும் கூட ஆண்டவரே இதற்கு முயற்சி எடுத்து இதை ஒருங்கிணைத்து செயல்படுத்தி வரும் நாட்களில் இதை தடை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இந்தியாவில் 2006ஆம் ஆண்டிலே குழந்தை திருமண சட்டம் ஆண்டவரே
இப்பொழுது வரையிலும் அமுலில் இருக்கிற சூழ்நிலையில் இன்னமும் தமிழ்நாட்டில் கூட அதிகப்படியான குழந்தை திருமணங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஆண்டவரே, குறித்த வயதிற்கு முன்பதாக திருமணம் செய்து வைப்பதற்கு பெற்றோரும் இன்னமும் பிள்ளைகள் வஞ்சிக்கப்பட்ட சூழ்நிலையில் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு உடன்படுவது, இது நிமித்தமாக நடைபெறுகின்ற இந்த ஆண்டவரை பிரசவங்கள் மூலமாக எத்தனையோ பிள்ளைகள் மன ரீதியாக உடல் ரீதியாக பாதிக்கப்படுகிற செய்திகளை நாங்கள் அறிந்து பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எங்களுடைய அரசாங்கம், ஒவ்வொரு மாநகராட்சி மாவட்ட ஆண்டவரை சுகாதார மையங்கள் எல்லாம் இதற்கு உடந்தையாய் இல்லாமல் ஆண்டவர் இதை தடுத்து நிறுத்த வரும் நாட்களில் கூடுதல் நடவடிக்கை எடுக்க சமூக நலத்துறையும் ஆண்டவரை இதற்கு முயற்சி எடுக்க நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கிறோம். எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா அன்பு சகோதர சகோதரியை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.